ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல நற்பலன்களும் சில பல அசுப பலன்களும் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்த தொடர்ச்சியாக செய்யணும், என்னென்ன விஷயங்களை கைவிடணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே துலாம் ராசிக்காரங்க அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சுக்கிர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக காணப்படுவாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுடைய நபர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காதல் என்றால் துலாம், துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம். மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் இயற்கை, விலங்கு, பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட இவங்க ரொம்பவே அன்போடு காதலோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இவங்க இருப்பாங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களை கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கூட்டாளரை அதாவது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகளாக இருப்பாங்க. தனக்கேற்ற துணையை தானாகவே கண்டெடுத்து உயிருக்கு மேலாக மதிப்பாங்க. நம் உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவாங்க. ஆனாலும் கூட துலாம் ராசியினர் தனக்கு ஏதோ பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்ய உயிராக வைத்து கொள்வாங்க. மேலும் துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலித்தீங்க அப்படின்னா அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொண்டால் மட்டுமே அவர்களுடைய அன்பை முழுசாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதனாலேயே சுற்று வட்டாரத்தில் நட்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை அப்படின்னா அது எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டுவாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நல்லது கெட்டதை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசனையோடு மகிழ்வாங்க. விடுமுறை என்று வந்தால் நண்பர்களோடு கொண்டாடுவதில் தான் இவங்களுக்கு அதிக நேரம் செலவிடுவாங்க. அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வைத்துக்கொள்வாங்க. அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையோடு பேசி கலகலப்பாக வைத்திருப்பாங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. உள்ளென்று வைத்து கொண்டு புறமொன்று பேச மாட்டாங்க. நியாயத்தின் பக்கமே அதிகமாக நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் சிறப்பு ஆற்றலால் அனைவரும் அவர்களை பாராட்டி கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அதாவது நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் 15 முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதால் வைத்து தான் மாதத்தின் நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது என 2 கிரகங்களும், கும்பராசியில் சனி மற்றும் ராகு, மேலும்
இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசியில் வந்து சித்திரை, சுவாதி, விசாகம் என 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்டதாக இருக்கப்படுதுங்க. இந்த ராசியின் அதிபதி வந்து சுக்கிர பகவான். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகியவை நல்ல நிலையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நடக்கப் போகுது. உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் அனைத்து விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைய போகுது. மேலும் இந்த 18ஆம் தேதிக்கு பிறகும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 7வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சப்தம பார்வையில் பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வையும் இதில் அமைஞ்சிருக்கிறதுனால ஜூன் 29ஆம் தேதிக்கு வரையிலான 2 சுப கிரகங்களும் உங்களுக்கு அதீத சுபத்தை கொடுக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உண்டாகும், தீர்க்கமான சிந்தனை கிடைக்கும். மேலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுக்கிரன் குரு இணைந்து பார்ப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். 9வது இடத்துல குரு இருப்பதால் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்துமே வந்து சேரும். தந்தையின் மூலமாக அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல சூரியன், குரு, புதனின் சேர்ப்பதால் அனைத்து விதமான ஏற்றம் கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் 9வது இடத்துல புதன் ஆட்சி பெறுறாரு. மேலும் குரு, சூரியன் 9ல் இருப்பதால் பெரிய விசேஷம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியங்கள் அபரிவிதமாக கிடைக்கும். மேலும் ராசிக்கு 10வது இடத்துல குரு செல்லும் போது புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. மேலும் ராசிக்கு 5வது இடத்துல குரு வந்து பார்ப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5வது இடம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேலும் குருவின் பார்வையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்கள் ராசியையும் பார்ப்பதால் நல்ல ஏற்றமான காலமாக இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக இருக்கும். மேலும் ஜூன் 29ஆம் தேதி முதல் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவதால் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 முதல் 24ஆம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் துளசி செடியை வாங்கி கொடுப்பது நல்லது. முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை பரிகாரமாக கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் துளசி செடியை கொடுக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்களால் முடிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணம் இதுக்கு முன்னாடி தள்ளி போயிருந்த காலகட்டம் மாறி இதுக்கு மேலே திருமண யோகம் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இப்போதைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்களும் நடக்க போகுது. மேலும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அவர் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் 18க்கு பிறகு மற்றும் இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான தகவலெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. மேலும் உங்களுக்கு அசுபமான விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்க போகுது, அதை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், பரிகாரங்கள் மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.